வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் முகவரி சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் புதுசாக வாங்கியிருக்கிற ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் ரடார் சிஸ்டம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பாலக்கோட் தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தான் நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானதாக சொல்லணும்னா ஸ்வீடன் நாட்டோட சாப் நிறுவனத்தில் வாங்கியிருக்கிற 3 சக்தி வாய்ந்த ரடார் சிஸ்டமும் அதை சுமந்து செல்கிற விமானங்களையும் சொல்லலாம். AEW&C ரடார், அதாவது ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் ரடார் ஒரு விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். உயரத்தில் பறந்தபடியே தன்னோட ரேஞ்சுக்குள்ளே வர விமானங்கள், மிசைல்ஸ் மற்றும் போர்க்கப்பல் போன்றவற்றை ட்ராக் செஞ்சு அதை மற்ற போர்க்கருவிகளுக்கு பகிர்ந்துக்கும். இந்த ரடார் விமானங்களை ராவல்பிண்டி பக்கத்தில் இருக்கிற சக்காலா நூர்கான் விமான படைத்தளத்திலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நூர்கான் விமான படைத்தளம் அப்படின்றது இந்திய பாக் எல்லைக்கோட்டுக்கு ரொம்ப அருகில் இருக்குது. ஏற்கனவே பாகிஸ்தான்கிட்ட இருந்த இந்த வகையான ரடார் இப்போது இயக்கத்தில் இல்லை. மேலும் இப்போ சமீபத்தில் நடந்த பாலக்கோட் அட்டாக்கில் இந்தியாவோட சொந்த தயாரிப்பான நேத்ரா ஏர்லி வார்னிங் ரடார் சிஸ்டம் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட பாகிஸ்தான் ஸ்வீடன் கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்த ஏரிஐ அப்படின்ற இந்த வகையான ரடாரை இப்போ அவசரப்படுத்தி வாங்கியிருக்காங்க. இந்த ரடாரை பொருத்துறதுக்காக சாப் 2000 ரக விமானங்களையும் வாங்கியிருக்காங்க. இந்த சாப் ஏரியை ரடாரோட ஒர்க்கிங் ரேடியஸ் அதிகப்படியாக 450 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை 65,000 அடி உயரம் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த வகையான ரடார்களை பொருத்துறதுக்கான விமானத்தையும் ஸ்வீடன் நாட்டோட பிரேத்தன்ஸ் ரீஜனல் ஏர்லைன்ஸ் அப்படின்ற கம்பெனி ஏற்கனவே உபயோகப்படுத்திகிட்டு இருந்த 3 சாப் 2000 வகை விமானங்களையும் ஸ்கைவேர்ல்ட் ஏவியேஷன் அப்படின்ற ஒரு ஏவியேஷன் கான்ட்ராக்டர் மூலமா பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த சாப் ஏரியை ரடார் வான் மட்டும் இல்லாமல் கடல் சார்ந்த இயக்கத்துக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் விமானப்படைக்கு இது மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நம்புகிறாங்க.